ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம குக்பாட் சேனலில் மில்க் ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மில்க் ஸ்வீட் ரொம்பவுமே சிம்பிளான ஒரு ரெசிபி. அது மட்டும் இல்லைங்க, அதை செய்யறது ரொம்ப ஈஸியும் கூட. மில்க் ஸ்வீட் பண்ணுறதுக்கு 1 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சிக்கங்க. பால் நல்லா காஞ்சதும் அதை 20லேருந்து 30 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா சுண்ட விடுங்க. நடுவில் அப்பப்போ அதை கலக்கிட்டே இருங்க, அப்போ தான் அதை அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போது நம்ம பால் நல்லா சுண்டி 1/2 லிட்டர் பால் தான் இருக்குதுல்ல. இப்போ இதில் நாம் 1 மூடி எலுமிச்சை சாறு சேர்த்திக்கலாம். கூடவே 1 கப் சர்க்கரை, அதாவது 100 கிராம் சர்க்கரையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுலேருந்து தண்ணி விடும். இன்னும் நல்லா கலந்துகிட்டே இருந்திங்கன்னா அந்த தண்ணி நல்லா சுண்டி நம்மளோட மில்க் ஸ்வீட் ரெடி ஆயிடும். நம்ம மில்க் ஸ்வீட் ரெடி ஆனோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நெய் தடவிக்கங்க. இந்த பிளேட் நம்ம ஸ்வீட் பீஸ் பண்ணணும். ஸ்கொயர் ஷேப்பில் பீஸ் போடுறதுக்கு சௌகரியமான ஒரு பிளேட் எடுத்துக்கங்க. அந்த பிளேட்டில் இந்த மில்க் ஸ்வீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க. இதுக்கு மேலே நான் கொஞ்சம் முந்திரி பாதாம் பிஸ்தா நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் மேலே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுங்க. அதுக்கப்புறம் எடுத்து நாம் இதை பீஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட டேஸ்ட்டான மில்க் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.